குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்பு சங்கடகர சதுர்த்தி. அருகிலுள்ள விநாயகர்கள் சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:59 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 27/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 27/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக, மௌனமாக, நிதானமாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் என்று வைத்து கொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதே போல் யாரிடமும் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தயவுசெய்து கருத்து கூறாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது அமைதியாக இருங்க. வாக்குறுதிகள் யாருக்கும், ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீர்கள். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் மேலதிகாரியிடம் அனுசரித்து நடப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை, லாபங்கள் குறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாடிக்கையாளரிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதால் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகும். புதிய புதிய நட்புகள் உருவாகும். இதனால் உங்களுக்கு அவருடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீண்ட நாளாக மனதில் கவலைகள் இருந்துச்சு, அந்த கவலைகள்லாம் போய் ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இந்த பிரச்சனை குறையும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நீண்ட தடைப்பட்டிருக்கிற வருமானங்கள் இன்றைக்கி வந்து சேரும். லாபங்கள் 1-2 மடங்காக இன்றைக்கி கிடைக்கும். அனைவருடைய ஆதரவும், உற்றார் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தாய் தந்தை உலை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவுவாங்க.
வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. உற்றார்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் தொழில் தொடங்குபவர்களுக்கும் இன்று உகந்த நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனம் விட்டு பேசக்கூடிய நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நெருக்கமானவர்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்ட நாளாக மனதில் போட்டுட்டு இருந்த கவலைகள் இன்று நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புனித ஸ்தலங்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாள் தன்னால். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் பற்றிய கருத்துக்களை அடுத்தவங்க தயவுசெய்து கூறாதீங்க. சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உத்தியோக பணிகள் இருப்பவர்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரம் செய்பவர்களும் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடப்பது மிகவும் சிறப்பு. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பான தரும். அதே போல் திருமண வரம் நீண்ட காலமாக அமையலைன்னா திருமண வரம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டத்தை தீட்டுவீர்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் இதெல்லாமே சரியாயிடும். வண்டி வாகனம் போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பணிகள் அதிகமாக செலவு செய்வீங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். எங்கேயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தடையில்லாத வருமானங்கள் இன்றைக்கி வரும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருடையுமே மனம் விட்டு பேசுவீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், எதுலேயுமே சுறுசுறுப்பு இதெல்லாமே கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை சார்ந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு தன்னம்பை மிக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதுலேயுமே உற்சாகத்தோடு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு வேலை ஈஸியாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த வேலையில் இன்றைக்கி செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடுவது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்குமான மீன ராசினியர்களே, நீண்ட நாளாக தடைபட்டு வருகின்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருப்பதால் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது தென்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் உள்ளம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் மிக சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து செய்யுங்க. மேலும் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய் குருராயா.